ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணுறது எப்படி, என்னோடய ஸ்டைலில் வந்து நான் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி. மசாலா மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மிளகாய் பொடி நான் பண்ணுறது இந்த மெத்தட் தான் பண்ணுறேன். ஹோம்மேட் கரம் மசாலா. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ உப்பு, ஸோ பெருங்காயம், ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஸோ கொத்தமல்லி, ஸோ ஆயிலு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூ நீட் டு மிக்ஸ் இட் வெல். கர்டு இருந்தால் கர்ட் போட்டுக்கோங்க. பட் நான் வந்து கர்டு யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணலன்னாக்கா, நம்ம வந்து கர்டு போட்டால் என்ன ஆகும்னாக்கா, நம்ம வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழந்தையான ஆகிடுது. சில பேருக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அப்படியே சாஃப்டாக அந்த மாதிரி வந்து சிக்கன் வேணும்னாக்கா நீங்கள் வந்து கர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு வந்து வைக்கலாம். 1/2 ஹவர் பண்ணால் ஒரு 15 மினிட்ஸ் வச்சா கூட போதும். யூஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ண இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சூப்பராக வந்து செட் ஆகிடுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தான் போட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் கொஞ்சம் போட்டிருக்கோம். சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஸோ லிமிட்டடாக வந்து சிக்கனுக்கு வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரியாணி மசாலா கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா காஞ்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அதில் பொண்ணு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து போடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வந்து உப்பு போட்டுருக்கோம். ஸோ தட் நான் இப்போ இது போடப்பட்டில்லை. ஸோ கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு நல்லா இப்போ டமாட்டா. ஸோ இது நல்லா வந்து வரைக்கணும். நல்லா வதங்கணும். நல்லா வந்து வதங்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா களிக்கெல்லாம் விடாது. ஸோ சிக்கன் வந்து அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து வதக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விட்டுலாம் விசில் போட்டு வச்சுருப்பாரு. ஒரு 3 to 4 விசில் வரட்டும். சூப்பராக வந்து பாயில் ஆகிடும். விசில் வந்து கைட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது எப்பயும் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கா இல்லைன்னு எப்படி தெரியும்னாக்கா பாருங்கள், எண்ணெய்லாம் வந்து நல்லா தேல் இருக்குது. சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதி கொடுக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சிச்சேன்னா போதும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொச்சின்னு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். இது ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா அவலக்கி உப்பை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் வந்து போட்டுருக்கோம். காஞ்சி பெருக்கு, கடுகு, சீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஆனியன், இது காலிக் பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி, இஞ்சி, டொமேட்டோ, பெருங்காயம், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சு ஜஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கலாம்.
சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். ஸோ நம்ம பக்கத்துலேயே வந்து வேகட்டும். ஜஸ்ட்டு வந்து இப்படி ஃபைன் குக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி ஒன்றும் அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎல்லாம் வந்துச்சுன்னா ப்ரெக்னென்சி டைமில் ரைஸ் வந்து சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து எனக்கு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னோட டாக்டர் வந்து சஜஷன் பண்ணியிருந்தேன், நம்மளுக்கு ரைஸ் சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா இது பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் புஜ்ஜி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி வெஜிடேரியனாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் வந்து ஹையாக லெவலில் எடுத்துக்கோங்க. ஸோ ஆயில் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடான ஆயில் தான் நான் வந்து போட்டுக்கிறேன், அதிகமாக வந்து ஆயில் எனக்கு வேண்டாம். ஸோ ஆயில் வந்து போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது செய்கிறது வந்து ஈஸி, சிம்பிள். கடுகு சீரகம், வெங்காயம், ஸோ பெருங்காயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஆட் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது ரைஸுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணி அதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. செஞ்சோன்னா ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்கு எக் புஜ்ஜி மாதிரி இருக்கும். குயிக்காக ஈஸியாக வந்து பன்னீர் புஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி